பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் நடத்திய ராணுவ பயிற்சியிலிருந்து இந்தியா விலகியுள்ளது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக வளரும் நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருந்தன. கடந்த ஆண்டு இந்த கூட்டமைப்பில் இந்தோனேசியா நிரந்தர உறுப்பினர் நாடாக இணைந்தது. இதன் காரணமாக அமைப்பின் பெயர் பிரிக்ஸ் பிளஸ் என மாற்றப்பட்டது. இந்த கூட்டமைப்பு அமெரிக்க ஆதிக்கத்தில் உள்ள G7 நாடுகளுக்கு போட்டியாக உருவெடுத்துள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு மாற்றாக ஒரு பொதுவான நாணயத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இது குறித்த கேள்விக்கு இந்தியா தற்போது ஒரு பொதுவான நாணயத்தை உருவாக்கும் திட்டத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்தார். இதனிடையே தென்னாப்பிரிக்க கடற்பரப்பில் சீனா, ரஷ்யா மற்றும் இதர பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் ஒரு வாரகால கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றது. இந்த கூட்டு பயிற்சியில் ஆரம்ப நிகழ்வில் பிரேசில், இந்தோனேஷியா, எகிப்து மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் கண்காணிப்பாளர்களாக பங்கேற்றன. ஆனால் இந்த நிகழ்வில் பிரிக்ஸ் பிளஸ் அமைப்பின் முக்கிய நாடான இந்தியா பங்கேற்காதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் பிளஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்த ஆண்டு இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அது பொருளாதார அமைப்பாகவே இருக்க வேண்டும் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதன் காரணமாக பிரிக்ஸ் பிளஸ் அமைப்பின் ராணுவ நடவடிக்கையில் இந்தியா பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்க அழுத்தத்துக்கு பயந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்தியா சார்பில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் பதிலளிக்கப்படாத நிலையில் வெளியுறவுத்துறை விரைவில் விளக்கம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.